வணக்கம். சின்ன வயசுல இருந்து எனக்கு தமிழ் பாடனாலே ரொம்ப பிடிக்கும். ஏன் காலேஜ்ல கூட தமிழ் படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா இந்த சுற்றத்தார் கேட்குற கேள்வி இருக்கே, தமிழ் படிச்சா என்ன யூஸ்? தமிழ்லாம் ஒரு படிப்பா? படிச்சு முடிச்சுட்டு என்னதான் சம்பாதிப்ப? இப்படி அவங்க கேட்குற கேள்விக்காக தமிழ் எடுக்க தயங்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான காணொளி தான் இது. வாங்க, உங்களை போலவே நாங்களும் தமிழ் படிக்கலான்னு முடிவெடுத்த போது சிறப்பா அமைஞ்ச காலேஜை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த காலேஜ்ல படிக்கணும்னு பல பேர் கனவு காணுவாங்க. ஏன் பல பேரோட வாழ்நாள் கனவா கூட இந்த காலேஜ் இருந்திருக்கு. எஸ், நீங்க எல்லாரும் நல்லா அறிஞ்ச 60 ஆண்டு காலம் முழுமை பெற்ற துவாரகதாஸ் கோவர்தன்தாஸ் வைணவ கல்லூரி தாங்க. ஷார்ட்டா சொன்னா டிஜி வைஷ்ணவ் காலேஜ்னு சொல்லுவாங்க. 20க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களை கொண்டு டிஜி வைஷ்ணவ காலேஜோடைய தமிழ் இலக்கியத்துறை சிறப்பா நடந்துட்டு வருது. இயல் இசை நாடகம் சார்ந்த எக்கச்சக்க கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், மாதம் செந்தமிழ் கூடல் என்கின்ற பெயர்ல அவங்களுக்குள்ள இருக்க திறமைய வெளிக்கொணர்வதற்காக அவங்களுக்காக அமைக்கப்பட்ட மேடை. அதுல அவங்க கவிதை வாசிக்கலாம், நாடகம் நடிக்கலாம், பாடலாம், ஆடலாம், கட்டுரை வாசிக்கலாம், சிறுகதை சொல்லலாம். இப்படி மாணவர்களுக்காகவே அமைக்கப்பட்ட மேடை. பல போட்டிகள். அது மட்டும் இல்லாம பேச்சு தமிழ், ஊடகத்தமிழ், நாடகத்தமிழ் சார்ந்த பயிலரங்கங்கள், பயிற்சி பட்டறைகள் வருடம் நடக்குது. நமக்குள்ள இருக்கிற திறமைய நம்மளுடைய கல்லூரியில மட்டும் காட்டாம நம் துறை பேராசிரியர்கள் நம் திறமையை கண்டறிந்து இந்த உலகம் அறியணும்னு பல கல்லூரிகளில் நடக்கிற பல்வேறு வகையான போட்டிகளுக்கும் நம்மளை அனுப்பி வைப்பாங்க. கல்ச்சுரல்ஸ்லாம் ஓகே, பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்கிறேன். தமிழ்னாலே இலக்கணம் இலக்கியம் நிச்சயமாக இருக்கும். அது இயல்பு. அதுதான் தமிழோட சிறப்பு. அந்த சிறப்போட சேர்த்து இதழியல், நாட்டுப்புறவியல், கணினியில் தமிழ் என்று பல பொருண்மையில தமிழ் மாணவர்களுக்கு அறிவு வளரணும்னு சிறப்பான பாடத்திட்டத்தை அமைச்சிருக்காங்க. முக்கியமா இந்த பாடத்திட்டத்துல நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுக்கிற மாணவர்களுக்கு கல்லூரியில இருந்தே ஸ்காலர்ஷிப் தராங்க. அடுத்ததா, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்துல தமிழ் படிக்கிற மாணவர்கள் சிறந்த வகையில வளம் வரணுன்ற நல் நோக்கத்துல இலவசமா எம்எஸ் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா, இன்டிசைன்னு வேலையாளருக்கோ சிறப்பாக அமைச்சிருக்காங்க. இதனால கணினிசார் அறிவினையும் மாணவர்கள் பெறாங்க. அந்த அறிவோடு சேர்த்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டை இலவசமாக பெறுறாங்க. தமிழ் படித்து முடித்த பிறகு வேலைக்கு போகிறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப உதவியாக இருக்குங்க. அடுத்ததாக கல்லூரியோட சூழல் யோசிக்கவே வேணாங்க. ரொம்ப ரம்யமான சூழல். தினந்தோறும் நடப்பு நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக பல செய்தித்தாள்கள், பல புத்தகங்கள் கொண்ட பெரிய நூலகம். எந்த நேரமும் நீங்கள் கல்லூரி படிக்கிற 3 ஆண்டுல போகலாம். வருடத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை கொண்ட பல அரங்கங்களும் இருக்கு. இது மட்டும் இல்லை, பல கல்ச்சுரல் கிளப்ஸ், என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ்னு இது போல பல நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கலாம். இப்படி சிறப்பான சூழலில் 3 வருடம் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன யூஸ்ன்னு தானே அடுத்து யோசிக்கிறீங்க? எக்கச்சக்கமான யூசஸ் இருக்குங்க. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற கவர்மெண்ட் ஜாப்ஸில் இளங்கலை தமிழ் படிக்கிற மாணவர்கள் எளிமையாக கேள்விகளை எதிர்கொள்கிறாங்க. மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நியூஸ் பேப்பர் மீடியா, ரேடியோ மீடியா, டெலிவிஷன் மீடியா, இன்டர்நெட் மீடியான்னு பல வகையான ஊடகங்கள்லையும் இன்னைக்கு வேலை வாய்ப்பில் கலந்துக்கலாம். தமிழ் படித்த பிறகு வழக்கறிஞர் படிப்பையும் கூட நீங்கள் படிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பாளர், பிழை திருத்துனர்னு எக்கச்சக்கமான வேலை இருக்குது. இதெல்லாம் எனக்கு வராது, நான் சிறந்த வாத்தியார் ஆக போகிறேன்னு ஆசைப்பட்டா பேராசிரியர் பண்ணியிருக்குங்க. இந்திய நாட்டில் மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லையும் நீங்கள் வேலை செய்யலாம். இன்று இருக்கக்கூடிய இலக்கிய உலகத்தில் பாப்புலராக வலம் வரக்கூடிய பெரிய பேச்சாளர், எழுத்தாளர், பாடலாசிரியர் போல தமிழ் படித்த பிறகு நீங்களும் வரலாற்றில் தடம் பதித்து வலம் வரலாங்க. இதுக்கப்புறம் என்ன யோசனை? என்னைக்கும் நம்ம தமிழ் நம்மளை வாழ வைக்கும். புறப்படுங்க டிஜி வைஷ்ணவ காலேஜோட தமிழ் இலக்கியத்துறைக்கு. தமிழை படிப்போம், உலகை ஆளுவோம். நன்றி, வணக்கம்.